தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த ஆண்டு நடத்தி அதன் அடிப்படையில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் என தெரிகிறது. இதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்படும் பேராபத்து உருவாகியிருக்கிறது. இதனை முறியடிக்கும் விதமாக பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் முக்கிய கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து போராடும் வகையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று நடத்துகிறார். முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் சென்னை வந்துள்ளனர். அவர்களை விமான நிலையத்தில் திமுக எம்பிக்கள், அமைச்சர்கள் வரவேற்று பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் தங்க வைத்துள்ளனர். காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் அனைத்து மாநில பிரதிநிதிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்து தொகுதி மறுவரையறை குறித்த முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. பின்னர் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். பாரபட்சமான தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முன்முயற்சியின் பயனாக பல்வேறு மாநில தலைவர்கள் ஒன்றிணைந்துள்ளதை இந்தியாவே உற்று கவனித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.